ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான அதே நேரத்தில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நேர கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதில் சிக்கன் மசாலா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துடலாம். இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். பச்சை வாசனை போகலைன்னா அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் கறி சேர்த்துக்கலாம். கறி நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கறியை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சிருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்துட்டு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். அதனால நான் 1 கப் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி குழம்பா வேணும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி குழம்பாவும் இது நல்லாயிருக்கும், கிரேவியாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே நேரத்தில் பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க.
பாருங்கள், நல்ல எண்ணெய் மிதக்க ரொம்பவே சுவையான நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிழ்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.